மை சேனல். நீங்க இப்பதான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் நிவேதா. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம டேப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இன்னைக்கு வீடியோல நான் கிரியேட் பண்ணிருக்க இந்த லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போறேன். பேசிக்கா இந்த லுக் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மேக்கப் போடணும். ட்ரெடிஷனலா இருக்க மாதிரி வெஸ்டர்னுக்கு போடக்கூடாது. சோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு எப்படி வந்து மேக்கப் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். என்னோடய ஃபேஸ் வந்து நான் கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமர் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைமருக்கு நான் லாக்மியோட பிளட் பர்ஃபெக்ட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் இருக்க போர்ஸை வந்து கம்மியாக காட்டும், அதாவது பிளர்ராக காட்டும். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கன்சீலர் போயிடலாம். அதுக்கு எல்ஏகளோட ப்ரோ கன்சீல் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டார்க்னஸ் ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என்னோடய ஷேடில் இருக்க ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஃபான். எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட் மேலே, என்னோடய வாயை சுற்றி, என்னோடய சின்கிட்ட எங்கெல்லாம் வந்து எனக்கு டார்க்காக இருக்கோ, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ, அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டர், என்னோடய ஸ்பஞ்ச் எடுத்து நான் வந்து ஈவனாக வந்து அதை பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு மேப்ளின் ஃபிட்மி எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் 330 டாஃபி. ஆக்சுவலாக அது எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது, என்னை விட ஒரு ஷேட் லைட்டர். எனக்கு வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன் செட் ஆகும், இல்லாட்டி 340 வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய பியூட்டி பிளெண்டரை நல்லா டேம் பண்ணி எடுத்திருக்கேன், அதாவது வெட்டாக எடுத்திருக்கேன். தண்ணியில் ஃபுல்லாக நனைச்சிட்டு ஃபுல்லாகவே புழிஞ்சிடணும். ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதில் ஜஸ்ட்டு ஈரோ மட்டும்தான் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துட்டு டவலில் நல்லா அப்படி அமுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிளெண்டரை யூஸ் பண்ணோம், ஃபவுண்டேஷன் அதில் வந்து பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். காம்பேக்ட் வந்து சேம் மேப்ளின் ஃபிட்மிலேருந்தே எடுத்திருக்கேன். ஷேட் வந்து 330 டாஃபி. காம்பேக்ட் வந்து சேம் வந்து எக்ஸாக்ட் ஷேட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன் ஷேட் வந்து லைட்டராக இருந்தாலும் ஓகேயாக தான் இருக்கும், நமக்கு சூட் ஆகும். காம்பேக்ட் போடுறப்ப ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் காதில், நெக்கில் இந்த இடம்லாம் கவர் பண்ணிடணும். இது என்னோட வெட் அண்ட் வைல்டு ஐ ஷேடோ பேலட். இதில் தான் நான் ஐப்ரோஸ்க்கும் சேம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டார்க் ஷேட் எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு எங்கெங்கே கேப் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிவிடுவேன். ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோக்கும் நான் சேம் பேலட் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் அந்த ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஐலிடை வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி வந்து நான் கன்சீலர் போட்டு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், காம்பேக்டும் போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு ஒயிட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒயிட் பவுடரை வச்சு அதுக்கு மேலே லைட்டாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த திக்கான ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியா வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். க்ரீஸ் ஏரியா எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீஸ் ஏரியா தான் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போது எப்படி நான் க்ரியேட் பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்களும் உங்களோட க்ரீஸ் ஏரியா க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணது என்னோடய டாப்பில் இருக்க மாதிரி ஒரு கலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டாப்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் டிசைன் வந்திருக்கும். அதில் வந்து பிங்க்கு, க்ரீனு, ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆரஞ்சு பிக் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வியருக்கு, ஒரு வெஸ்டர்ன் டாப்போ இல்லை டிஷர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து ஐ லுக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் கிளிட்டர் வந்து கொடுக்கக்கூடாது. கிளிட்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, போல்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சட்டிலான லுக்காக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னர் கார்னரில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டான ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டான ஒரு பவுடர் ஆரஞ்சு மாதிரி இருக்கும்.
ஒயிட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்க ஒரு ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து மிடில் வரைக்கும் கொடுத்துட்றேன். லைட் ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஐஸ் நமக்கு பாப்பப்பாக தெரியும். கிளிட்டருக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இன்னர் கார்னரில் இந்த மாதிரி ஷேட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப பிளெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷில் சேம் பிளெண்டிங் ப்ரஷ்லேயே வந்து நான் அப்ளை பண்ணேன். லைட்டாக வச்சுட்டு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணாமல் லைட்டாக பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து மேலே வந்து ஒரு கோட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோடய ஐப்ரோஸ்க்கு கொடுத்த அதே டார்க் ஷேட் எடுத்துகிட்டு க்ரீஸ் ஏரியா போட்டோம்ல அதுக்கு மேலே வந்து ஒரு க்ரீஸ் ஏரியா மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஐப்ரோஸ் அந்த இருக்க இடம் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து பிரைட்டனாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து நம்மளோட க்ரீஸ் ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு நான் அதை பிளெண்டும் பண்ணிடுறேன். க்ரீஸ் ஏரியாவுக்கு மேலே கொடுக்குறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஐஷேடுக்கும் ஐப்ரோஸ்க்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி தான் நம்ம இங்கே வரைஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். பிங்க்னால் ரொம்ப லைட் பிங்க் கிடையாது, ஓரளவு திக்கான ஒரு பிங்க் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நார்மலாக எல்லாட்டையுமே இருக்கும். அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு என்னோடய ஐலைனர் நம்ம போடுவோம்ல அந்த இடத்துல வந்து இந்த பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துட்றேன். எதுக்கு இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஐலைனர் காஜல் இதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஐஷேடோ வந்து என்ஹான்ஸ்டாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துட்றேன். கீழே வாட்டர் லைன்லையும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொடுத்துருக்க பிங்க் கலர் வந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஐலாஷ் கலர் வச்சு என்னோடய லேஷ் வந்து நான் கேர்ள் பண்ணிடுறேன். கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காராவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா வந்து இன்றைக்கி மேபிலின்லேருந்து தான் சேம் என்னோடய ஹைப்பர் லேஷ் கேர்ள் மஸ்காரா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க லுக்கில் வந்து ஐ லுக்கும் நமக்கு லிப்ஸ்டிக்கும் தான் மேட்ரு. ஸோ வந்து நான் ஐக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காஜலும் ஐலைனர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை விட்டுட்டு மற்ற எந்த அளவுக்கு போல்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்காராவில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட லேஷை வந்து நல்லா லென்த்தன் பண்ணி காட்டுறது, சேம் டைம் வந்து நிறையா லேஷஸ் அதாவது வால்யூமினஸாக இருக்கிற மாதிரி காட்டணும். ஸோ அதுக்காக வந்து நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். லோயர் லேஷ்லையும் கண்டிப்பாக போட்டாகணும். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேஸை வந்து நான் கான்டூர் பண்ணிக்க போகிறேன். கான்டூருக்கு நம்ம சுகர்லேருந்து நான் டிஃபோஸ் பேலட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக தான் வந்து நான் இன்றைக்கி கான்டூர் பண்ணிக்கிறேன், ரொம்ப பண்ணல, ஜஸ்ட் என்னோடய சீக்ஸில் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து சுகர்லேருந்து என்னோடய ஷேட் வந்து 25 வெரி மல்பெரி நான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து ஒரு பெரி டைப்பில் இருக்க ஒரு ஷேட், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின் டோன் இல்லை டார்க்காக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஷேட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டனாக காட்டும். ஸோ இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடும் கூட. ரொம்ப ஹெவியாக லோட் பண்ணாமல் லைட்டாக போட்டாலே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரில் போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு போல்டான வந்து லிப்ஸ்டிக் கொடுத்துட்டு சட்டிலான ஐஷேடோ ஐ லுக் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி மேக்கப் போட்டோம் அப்படின்னா அது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு ரொம்பவே சூப்பராகவே வந்து சூட் ஆகும்.